ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுத்தேன். அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்விஃப்ட் டிசையர் வண்டி வச்சிருக்காரு. ஸ்டீரிங், மவுண்டட் கண்ட்ரோலு, ஹாரன் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனா டேஷ்போர்ட்ல ஏர்பேக் வார்னிங் சிம்பல் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அத வந்து அவரு மாருதி ஷோரூம்ல போய் காட்டியிருக்காரு. ஏர்பேக் மாடியூல்ல இஷ்யூ இருக்கு. அத நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வந்து அவரு என்ன கேட்குறாருன்னா, எங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து டீலர் அவங்க குடுத்த இத வந்து அவரு நம்பல. ஸோ அதனால வந்து இது ஃபர்ஸ்ட்டு ஏர்பேக் மாடியூல வந்து அவங்க அ இஷ்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் நம்பல. ஆக்சுவலா இது வந்து நம்மளே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்ப நியர்பை இருக்கக்கூடிய டீலர்கிட்டயோ இல்ல ஒர்க் ஷாப்ட்டயோ போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர்பேக் மாடியூல் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டூல் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் டூல வச்சு நீங்க இந்த ஏர்பேக் மாடியூல்ல சிக்னல் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, அந்த சிக்னல் வரலன்னா ஏர்பேக் மாடியூல்ல தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இத நீங்க வந்து டீலர்ட்டயோ அல்லது வந்து வேற ஏதாவது டீலர்ட்டயோ அல்லது வந்து மெக்கானிக்ட்டயோ நீங்க சொல்லும்போது, அவங்களே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா சார் இது வந்து ஏர்பேக் மாடியூல் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, ஆ நீங்க ஏர்பேக் மாடியூல் தான் மாத்துற மாரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து இந்த ஏர்பேக் மாடியூலோட அந்த இது அந்த ஏர்பேக் மாடியூல் டெஸ்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாரி வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து காட்டுறேன். இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிவைஸ் இருக்கும். இது ஏர்பேகு. இது வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல்ட்ட இருக்கக்கூடிய ஏர்பேகு. ஸோ இந்த ஏர்பேகு உடைய ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைஸ் வந்து இந்த மாரி இருக்கும். அத செக் பண்ண பார்த்தம்போது, இதுல எரர் இருக்கு அப்படின்னா, அது ஈஸியா வந்து காட்டிக் குடுத்துரும். ஸோ இப்படி தான் வந்து ஏர்பேக்ல வந்து மாடியூல்ல வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இப்ப செக் பண்ணிட்டு ஏர்பேக்ல பிரச்சனை இருக்கு. ஏர்பேக்க மாத்தணும் அப்படின்னா, அவருக்கு மேபி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏர்பேக் மாத்தாம அதுல ஏதாவது ரிப்பேர் பண்ணி, சின்ன சின்ன பார்ட்ஸ மட்டும் மாத்துனா மட்டும் போதும். அந்த மாரி ஏதாவது ஐடியா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க வராரு. பட் ஆனா, அது மாரி மாத்த முடியாது. அது மாத்தவும் கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது அது வந்து பார்த்தீங்கன்னா, வெடிக்கக்கூடிய பொருள் அப்படின்றதுனால, அத யாருமே வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கம்ப்ளீட்டா தான் அத வந்து மாத்துவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஏர்பேக் மாடியூல்ல இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அத கம்ப்ளீட்டா வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு பார்ட்டா மாத்துறது தான் வந்து சஜஷன். இது இருக்குண்ணா. இந்த ப்ராப்ளத்துக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒ ஒரு சஜஷன்னா இதுதான். ஸோ இந்த மாரி வேற யாராவது வந்து நீங்க வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது ஒரு சஜஷனா எடுத்து நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரோசஸ் பண்ணலாம். தேங்க் யூ.